ஐயா என்னை நீரைத்தே நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தகப்பனே உம்முடைய தேதியிலே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா அப்படி சமூகத்தில் ஆண்டவர் இந்த பிள்ளைகளோடு இணைந்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா நீர் ஆண்டவரே அப்பா இந்த வெள்ளை எருமேட்டி கிராமத்துக்கு அழைத்து வந்த தேவனுக்கு நன்றி 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 ஆண்டவரே சொந்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சொந்த ஆண்டவரை கிழக்கு மேற்கு வடக்கு அனைவரும் ஆண்டவர் ஆராதனை பங்கெடுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா பாடல் துதி ஆராதனை உத்தரகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாம மகிமைக்காக அமைவதாக ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு பருந்தும் முக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. இருக்கும் இடத்துல Yeah.
இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அசைக்கப்படாத இருக்கான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். துர்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடிந்து கரைந்து போவான். துர்மார்க்கனுடைய ஆசை அழியும் என்பதே. காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா, எல்லாம் உம்மாலாகும். ஆமென். படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆவியானவர் 1 10 100 1000 கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்பவர் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஆமென். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்காக கொடுக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்கிற பிள்ளைகளாய் கஞ்சமா இல்லாதபடிக்கு நம்ம எப்பவுமே எப்படி இருக்கக்கூடாது? கஞ்சனா அவளா கஞ்ச பிசினரி அது என்ன பண்ணாத, எச்ச கையில் கூட காக்கா ஓட்டாது அப்படின்னு நம்மளை பார்த்து யாரும் என்ன பண்ண கூடாது, சொல்லக்கூடாது. சங்கீதக்காரன் தாவீது இந்த இடத்துல வாசிப்போம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். வாரி இறைக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், கொடுக்கிறவர்களாய் நான் மாற்றணும். எந்த எனக்கு தான் நம்ம எவ்வளவுதான் நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகாது, பத்தாது, திருப்தியேவே ஆகாது. நம்மளுக்கு தேவையான எத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். அவனுடைய நீதி கொடுக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவனோட நீதி எப்படி இருக்குமா, என்றென்றைக்கும் நிற்கும். எனக்கு ஒரு நீதி இல்லையா, எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காதா, நியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படிலாம் சொல்லுவாங்க பத்தியா. நீதி இல்லையா, நியாயம் இல்லையானா நம்ம நீதி நிக்கணும்னா மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கிறோம். கஞ்சமே இல்லாத நம்ம என்ன பண்ணோம், கொடுக்குறோங்களா. ஒருத்தவங்க எதுனா சாப்பாடு இல்லையா, இல்ல ட்ரெஸ் இல்லையா, இல்ல வேற எதுனா இல்லையா, இல்ல நம்ம நிறைய ஸ்நாக்ஸ் வச்சிருப்போம், பக்கத்துல இருக்க பொண்ணுக்கு என்ன பண்ணக்கூடாது, பாத்துக்கினே சாப்பிடக்கூடாது, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும், சாப்பிடணும். சில பசங்களாம் பாத்தீங்களா, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுக்கின்னு தெரியாம வாய்க்கிட்டு எடுத்துன்னு போய் லபக்குன்னு வாயில போட்டு இருந்தா போதும் நினைக்கிறீங்க. உயரம்னா நீங்க என்ன பண்ணணும், கொடுக்கிறவங்களாய் மாறணும். எத்தனை வாட்டி இந்த வாரத்துல நீங்க வாங்கி சாப்பிட்டுருப்பீங்க, வாங்கி சாப்பிட்டீங்களா கடையில? எவ்வளவு வாங்கி சாப்பிட்டு கொடுக்குற அனுபவம் நமக்குள்ள வந்துடும். கடவுளுக்காக கொடுக்கணும், சேர்த்து வைக்கணும், கடவுளுக்குன்னு கொடுக்கணும். வாங்கி சாப்பிடணும்னா அவன் வீட்டுல வாங்கி தந்த ஸ்தலத்துல இருப்பீங்க. இப்பவே வாங்கி தின்ற புத்தி இருந்துச்சுன்னா, இப்பவே வாங்கி எடுத்து ₹1 பார்த்தா கூட போய் கடையில போய் வாங்கி தின்ற புத்தி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உயர்றது ரொம்பவே கஷ்டம். வாழ்க்கையில உயரணும்னா இப்பவே காசுடைய அருமை தெரிஞ்சு ஒண்ணுன்னா நீ என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். சேர்த்து வைக்கணும், கடவுளுக்கு கொடுக்கறது, கடவுளுக்கும் நம்ம கொடுக்க கற்றுக்கொள்ளணும். இதை செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில நீங்க உயர முடியும். இடத்துல அழகா அதை வாசிக்கிறோம். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், உன்னுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்றென்றைக்குன்னா எப்போ, தலைமுறை நம்ம செய்யற அந்த நீதி, நம்ம கொடுக்கிற அந்த கரம், நம்ம வாரி இறைக்கும் போது, நம்ம ஏழைகளுக்காக உதவி செய்யும் போது, நம்ம கடவுளுக்காக கொடுக்கும் போது, நம்ம நீதி தலைமுறைக்கு என்றென்றைக்கும் நிற்கும்.
இன்னைக்கு மட்டும் தான் நிற்கும், நாளைக்கு மட்டும் தான் நிற்கணும் இல்லை, என்றென்றைக்கும் நிற்கும். நீ பண்ற காரியம் உன் தலைமுறை, உன் பேத்தி பேரன் எல்லாருக்கும் அந்த நீதி என்ன பண்ணும்? நிற்கும். நீ கொடுக்கிற அந்த காரம் உன் கொம்பை உயர்த்தப்படும். உன்னை என்றென்றைக்கு நீ எப்படி இருப்ப? உயர்த்தப்பட்டு இருப்ப. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? சேர்த்து வைக்க வேண்டியது சேர்த்து வைங்க. வாங்கி தின்னணும்னு அவ்வளவு அவசியம் இல்லை. எப்பனா ஒரு முறை அம்மா அப்பா என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து கொடுப்பாங்க, அது சாப்பிடுங்க. அதிகமா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது உடம்புக்கு கேடு. உயர்ந்து இருக்க மாட்டேன், வாங்கி தின்ற புத்தியாவே தான் போகும். செலவு பண்ண தீனி ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடுறதே தான் போகும். இதை நீ சேர்த்து வைக்க நீங்க நினைக்கிற பாரு. 10 ரூபாய் இருந்தாலும் 5 ரூபாய் கடவுளுக்காகவும் 5 ரூபாய் சேர்த்து வைக்கிறது என்னுடைய சேஃப்டிக்காகவும் நீ சேஃப்டி பண்ணி வைக்கிற பாரு. அது மனசு சொல்லும், சேர்த்து வையே, கடவுளுக்காக கூடு அப்படின்னு சொல்லும் போது இருக்கக்கூடாது. வாங்கி சாப்பிடாம சேர்த்து வைங்க, உங்களுக்கு சேர்த்து வைங்க, கடவுளுக்கும் கொடுங்க. அது நாம மகிமை உங்கள் மூலியமா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு 10 ரூபாய் கூட நம்ம கடவுளுக்காக கொடுக்க முடியலன்னு சொன்னா, இப்ப வாங்கி சாப்பிட்றதுக்கே என்கிட்ட காசு இல்லை அப்படின்னா நான் விட்டுட்டு இருப்பேன். ஆனா 10 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு சொல்றீங்க, அப்புறம் எப்படி நான் விடுவேன்? காசு நல்லா சேர்த்து வைக்கணும்னு உங்களுக்கு தோணும். உங்களுக்கு தேவையான நீங்க யாரும் எதிர்பார்க்க தேவையில்லை. வீட்டுல ஒரு கஷ்டம் வரும்போது அந்த காசை நீ எடுத்து வீட்டுல இருக்கிற கஷ்டத்தை கொடுக்கலாம். ஒரு 1000 ரூபாய் சேரும்போது ஒரு 1000 ரூபாய் ஒரு சிலிண்டர் வாங்கலாம். சிலிண்டர் இல்லாம அடுப்புல உப்பு ஊதின்னு இருக்கும்போது கஷ்டப்படுவாங்க அம்மாங்கலாம். ஆனா இவகிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? சேஃப்டியா வச்சிருப்பா. நமக்கு தேவையான நேரத்துல கொடுப்பான்றது 20 ரூபான்றது 20,000 கூட கொடுக்கலாம். எல்லாமே நம்ம கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. நம்ம வளர்ற இந்த நாள்ல, நம்ம வளர்ற இந்த நேரத்துலதான் நீங்க இப்பதான் கரெக்டா வளரணும். இப்பதான் கரெக்டா எல்லாம் யோசிக்கணும். இல்ல சின்ன பிள்ளைங்களா இருக்கிறீங்க, இப்பதான் மூளை நல்லா வேலை செய்யணும். இந்த வயசுல மூளை யாருக்கு வேலை செய்யுது? வாங்கி தின்றதுக்கும் இது பண்றதுக்கும் செலவு பண்றதுக்கும் இப்படிதான் ஓடும். ஆனா நீங்க எல்லாம் யாருடைய பிள்ளைங்க? ஏசப்பா பிள்ளைங்க. அப்ப நீ உங்களுக்கு மூளை எல்லாம் எப்படி இருக்கணும்? டிஃப்ரெண்டா இருக்கணும். எல்லாருமேலேயே இருக்கக்கூடாது. எல்லாருமேலேயே கெச்சதும் ஓடி போய் கடையில் வாங்கி தின்ற பழக்கம் எல்லாருமேலேயே வச்சுக்கூடாது. சரிங்களா? நீங்க எங்க வரீங்க? வாராவனா ஆண்டுடைய சமூகத்துக்கு வரீங்க. எங்க வந்து எது கெட்டதை கத்துன்னு போறீங்க, நல்லது கத்துன்னு போறீங்க. என்ன நல்லது நீங்க செய்றீங்க? இங்க கத்துக்கு நீங்க எது நன்மை செஞ்சுன்னுக்கிறீங்க? வீட்டுல வருஷமா இங்க வந்து நிக்கிறீங்க. உங்க வீட்லயோ இந்த ஊர்லயோ உங்களை பார்த்து எது மாறிக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. யாராச்சும் எதாச்சும் ஒண்ணு சொல்றாங்களா? சுஜி சர்ச்சைக்கு போனதுல இருந்து சரியா, நம்மளை பார்த்து மற்றவர்கள் சொந்த பந்தங்கள் நம்மளை பார்த்து டிஃப்ரெண்ட், நம்ம கிட்ட இருந்து சேஞ்ச் அவங்க கண்டுபிடிக்கணும். அவங்க சொல்லணும் அவங்க வாயால. இங்க வரது ஒரு நாள் வீணா போறதுக்கு இல்லை. இங்க கேட்கிற வார்த்தை வீணா இங்க மட்டும் காதல் வாங்கின்னு கீழே படிக்கட்டு இறங்கினோடனே காத்துல விடுறதுக்கு இல்லை. உங்க வாழ்க்கையில முன்னேறதுக்காக தான் ஒவ்வொரு வார்த்தையும், அதுக்காக தான் ஓடியாரு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு. காலையில நாங்க 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பணும். 2 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, 3 பேரா இருந்தாலும் பரவாயில்ல. எதுக்கு? நீங்க மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும், நீங்க சரியா வளரணும், நீங்க வாழ்க்கையில முன்னேறணும். வெளியில வந்து பாருங்க, ஆண்டவர் அறியாத ஜனங்களா பிள்ளைங்களா எவ்வளவு சினிமாவுக்கு, சீரியலுக்கு, உலக சிற்றங்களுக்கு எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்க. மாட்டாங்க, கனம் பண்ண மாட்டாங்க. நீங்க சின்ன பிள்ளைங்களா தான் நாங்க உங்களை என்ன பண்ணுவோம்? உங்க மேல நாங்க மரியாதை வச்சிருக்கோம். புரியுதா? நீங்க என்ன பண்ணணும்? அது தகுந்த மாதிரி அப்பா அம்மா வந்துக்கிறாங்க, பாஸ்டர் எல்லாம் வராங்க. எதுக்கு? நம்மளுடைய வாழ்க்கை மாறணுன்றதுக்காக தானே. இங்க வந்து உட்காந்து போய் கை தட்டிட்டு பாட்டு ஓடுறதுக்கா இல்ல. வந்து உட்கார்ந்த ஒரு சேஞ்ச் நம்மளுக்கு வரணும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்க மாறுவீங்களா? மாறணும். இந்த 2025 தானே ஃபர்ஸ்ட்ல சொன்னது. விட நீங்க என்ன பண்ணணும்? சிறப்பா இருக்கணும். சிறப்பா நீங்க என்ன பண்ணணும்? ஏன் வர மாட்டேங்க? வர வைக்கணும். சரியா? நீங்க அது அவங்க முன்னாடி நீங்க எப்படி இருக்கணும்? ஒரு அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க மாறி இருந்தா மட்டும்தான் உங்க பின்னாடி அவங்க வருவாங்க. இங்க மட்டும் நல்ல குள்ளமே இருந்துட்டு அங்க போய் எப்பயும் போல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. எல்லாம் இங்க எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் வெளியில நல்படி போடலாமா? நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாளையில கூட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த எருமவெட்டி கிராமத்துல எங்களை கொண்டு வந்ததுக்காக நல்ல ஞானத்தை தாங்க,
அறிவை தாங்க, புத்தியை தாங்க. பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஞானமாய் வளர கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க அப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்பு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே சேர்த்து ஆண்டவரே எல்லா ஆண்டவரே அப்பா பணத்தை சேர்த்து வைக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே. ஞானமுள்ள பிள்ளைகளாய் கர்த்தர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே குடும்பத்துக்குள்ளே நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பிசாசானவன் இந்த பிள்ளைகள் மேல கண் வைக்காதபடிக்கு என் தேவனுடைய ரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி வேலை அடைத்து பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வந்திருக்கிற அம்மா மாரிகளை கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாம் மாற்றுங்க. சமாதானத்தை தாங்க, நிம்மதியை தாங்க, பலத்தை தாங்க, ஆரோக்கியத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சொத்து இந்த வீட்டை திறந்து கொடுத்த பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். ஆவியானவரே அப்பா அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகளை சந்திங்க, குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் போகிறோம், எங்களுக்கு முன்பதாக உங்களுடைய சமூகம் செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்து இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாவே பரிசுத்த பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்தவானுடைய அந்நிலை ஐக்கியவதால் கூடிய யாவருடன் கர்த்தருடைய வருகை மற்றும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே